என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். உடைய இருந்த ஒரு பிரபலத்தின் குடும்பம் உடையாமல் ஒட்டு போடப்பட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது யாருன்னா, மிக பிரபலமான ஒரு பின்னணி பாடகரின் மகன் குடும்பம். அந்த மகனும் ஒரு பின்னணி பாடகர் தான். 2002ஆம் ஆண்டு துபாய்க்கு ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தப் போயிருந்த போது அங்கே ரசிகையாக அறிமுகமான பெண்ணுடன் காதல் ஏற்பட்டு 5 ஆண்டுகள் காதலித்து 2007ஆம் ஆண்டு திருமணம் செய்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த குடும்ப வாழ்க்கை ஸ்மூத்தாக போய்கொண்டிருந்த போது அந்த மனைவிக்கு ஏற்பட்ட ஒரு ஆசைதான் பிரச்சனைக்கு பிள்ளையார் சுழி போட்டிருக்கிறது. அது ரொம்ப சாதாரணமான ஆசைதான். ஷூட்டிங் பார்க்கணும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். இந்த கணவர் ஒல்லி நடிகரின் நெருங்கிய நண்பராக இருந்த காலகட்டம் அது. அந்த ஒல்லி நடிகரின் படத்தில் கூட இவர் நடித்திருக்கிறார். எனவே தன் நண்பரின் பட ஷூட்டிங்குக்கு மனைவியை அழைத்து போயிருக்கிறார். போன இடத்தில் அந்த ஒல்லி நடிகரின் படத்தில் வில்லனாக நடித்து கொண்டிருந்தவரின் காம பார்வை இந்த பெண் மீது விழுந்திருக்கிறது. இந்த மனைவியும் அந்த வில்ல நடிகரும் அறிமுகமாகி பேசி செல்போன் எண்களை பரிமாறிக்கொண்டு நட்பை வளர்த்திருக்கிறார்கள். நாளடைவில் இந்த நட்பு கணவனுக்கு தெரியாத நட்பாக வளர்ந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் அது கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது. கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க, திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்லுங்க என்று ஒரு உதவாக்கரை குரூப்பு இங்கே சொல்லி கொண்டிருக்கிறது. இதை கோர்ட்டும் கூட சொன்னதாக நான் கேள்விப்படுகிறேன். யார் சொன்னாலும் இதை நான் கள்ளக்காதல் என்று தான் சொல்வேன். ஏனென்றால், நான் இன்னாரை காதலிக்கிறேன் என்று ஒரு ஆணோ பெண்ணோ எந்தவித தயக்கமும் இல்லாமல் சமூகத்தில் எந்த காதலை அடையாளப்படுத்த முடிகிறதோ அதுதான் நல்ல காதல். தன் காதலனையோ அல்லது காதலியையோ வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள முடியாத, பயப்படுகிற, வெட்கப்படுகிற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருந்தால் அதற்கு பேர் காதல் அல்ல, அது கள்ளக்காதல் தான். அப்படியாக இந்த மனைவிக்கும் அந்த வில்ல நடிகருக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அந்த ஒல்லி நடிகரும் துணை போயிருப்பது தான் கொடுமை. இந்த மனைவியும் அந்த வில்லன் நடிகரும் நாம் இங்கே இருந்தாக்கா நம்மளை பிரிச்சுருவாங்க, நம்ம வெளிநாட்டுக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று திட்டம் போட்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்கு அந்த ஒல்லி நடிகரும் உதவ தயாராகி இருக்கிறார். நல்ல வேளையாக அப்போது விஷயம் கைமீறி போவதற்கு முன்னால் இந்த 2 பேரின் குடும்பங்களுக்கும், அதாவது கணவன் குடும்பத்திற்கும் மனைவி குடும்பத்திற்கும் விஷயம் தெரிய வந்து பெண்ணுக்கு மணிக்கணக்காக, நாள் கணக்காக புத்திமதி சொல்லியிருக்கிறார்கள். நீ இப்படி பண்ணிட்டா குழந்தைங்களோட எதிர்காலம் வீணாக போயிடும் என்று பலவாறாக சொல்லி அவர் மனதை மாற்றி அந்த கள்ளக்காதலை கைவிடச் செய்திருக்கிறார்கள். காதலை கைவிட்டு அந்த பெண் கணவனுடன் தான் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது தெரியாமல் பல பேர் மீடியாக்களில் இந்த இருவரும், இந்த பாடகரும் இந்த மனைவியும் பிரிந்து விட்டார்கள், விவாகரத்து செய்து விட்டார்கள் என்றெல்லாம், இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த மனைவியும் அந்த வில்லன் நடிகரும் வெளிநாட்டுக்கு ஓடி போய்விட்டார்கள் என்கிற அளவுக்கு கூட வதந்திகளை பரப்பிவிட்டார்கள் மீடியாக்களில். ஆனால் இப்படியாக வதந்திகள் பரவிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட இந்த பாடகர் கணவனும் சரி மனைவியும் சரி 2 பேருமே மௌனம் காத்தார்களே தவிர நாங்கள் பிரியவில்லை என்று அவர்களாக நீண்ட காலம் வரைக்கும் சொல்லாமலேயே இருந்தார்கள். அதற்கு காரணம், அந்த காலகட்டத்தில் தான் அந்த பேட்சப் ஒர்க்ஸ், ஒட்டு சேர்த்து வைக்கும் வேலைகளை குடும்பத்தினர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒட்டு சேர்ப்பு வேலை முடிந்ததுக்கு பிறகுதான் இந்த மனைவி மௌனம் கலைத்து நானும் என் கணவரும் சண்டை போட்டு பிரிந்து விட்டதாகவும் விவாகரத்து செய்து விட்டதாகவும் வதந்திகள் வருகின்றன.
அதில் எந்த உண்மையும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாகத்தான் இல்லறம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று பேட்டியளித்தார். அவர்கள் இல்லறம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அவர்களுக்கிடையில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்று அந்த மனைவி சொன்னது பொய். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பல மாதங்களுக்கு முன்னால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வீட்டில் நகைகள் திருடு போனதாக அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும், அதன் பிறகு திருடிய பெண்ணிடமிருந்து அந்த நகைகளை போலீஸார் மீட்டார்கள் என்பதும் நீங்கள் மீடியாக்களில் படித்திருப்பீர்கள். அதே பாணியில் இந்த பாடகரின் மனைவியும் சில மாதங்களுக்கு முன்னால், இந்த ஆண்டில்தான் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார். என் வீட்டிலிருந்து சுமார் 60 சவரன் நகைகள், தங்க நகைகள் காணாமல் போய்விட்டன, திருடு போய்விட்டன என்று போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், நகைகள் திருடு போனதாக இவர் சொல்வது பிப்ரவரி மாதத்தில். ஆனால் இவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது மார்ச் 30ஆம் தேதி. நகைகள் திருடு போன சமயத்தில் இந்த கணவர் சென்னையில் தான் இருந்திருக்கிறார். காணவில்லை, திருடு போய்விட்டது என்று இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த காலகட்டத்தில் கணவர் தொழில் நிமித்தமாக வெளிநாடு போயிருக்கிறார். எனவே கணவர் உள்ளூரில் இருக்கும்போதே கம்ப்ளைண்ட் கொடுக்காத மனைவி எதற்காக கணவர் வெளிநாடு போன பிறகு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய கேள்வி. ரெண்டாவது, அந்த நகைகளை வைத்திருந்த நகைப்பெட்டி ஒரு டிஜிட்டல் பாக்ஸ், அதாவது சீக்ரெட் பாஸ்கோடு பதிவு பண்ணினால்தான், அந்த பாஸ்கோடு கணவன் மனைவி இந்த 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த எண்களை பதிவு பண்ணினால் மட்டுமே தான் அதை திறக்க முடியும். அந்த பெட்டி திறக்கப்பட்டிருக்கிறது, நகைகள் காணவில்லை என்பதுதான் கம்ப்ளைண்ட். அந்த பெட்டி உடைக்கப்படவில்லை. அப்போது அந்த பாஸ்கோடு எப்படி வேலைக்காரர்களுக்கு தெரிய முடியும்? இது இரண்டாவது கேள்வி. இதை அடுத்து போலீஸார் எஃப்ஐஆர் போட்டு அந்த வீட்டில் வேலை செய்தவர்கள், கார் டிரைவர் உள்பட பலரையும் விசாரித்திருக்கிறார்கள். எல்லா விசாரணையிலும் அவர்கள் நகையை திருடவில்லை என்பது தெளிவாகி இருக்கிறது. ஏன்னா நகையை திருடி இருந்தால் அதுக்கு பிறகு அவங்க ஏதாவது வீடு வாங்கியிருப்பாங்க, நிலம் வாங்கியிருப்பாங்க, நகைகள் வாங்கியிருப்பாங்க, ஏதாவது லக்ஸுரியான பொருள்கள் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த தடயமும் எந்த வேலைக்காரர்கள் வீட்டிலும் இல்லவே இல்லை. எல்லாரும் சாதாரண வாழ்க்கை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போலீஸாரின் 3வது சந்தேகம். இதையடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜஸை இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் 3 மாதங்கள் வரைக்கும் தான் அது ரிட்டைன் பண்ண முடியும். 3 மாதங்களுக்கு பிறகு அது பதிவாகாது. ஸோ அதுலேயும் இவங்க ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. நீண்ட விசாரணைகளுக்கு பிறகு போலீஸ் இந்த மனைவி மீதே சந்தேகப்பட்டிருக்கிறது. ஏன்னா யாரும் திருடியதற்கான எந்த தடயமும் போலீஸ் விசாரணையில் கிடைக்கவில்லை. பிப்ரவரி மாதம் காணாமல் போன நகைக்கு மார்ச் மாதம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். கணவர் வீட்டில் உள்ளூரில் இல்லாத நேரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த மனைவி மீது தான் அந்த போலீஸின் சந்தேகம் போயிருக்கிறது. இந்த கேஸை ஈஸியாக அவங்களால மூடி வைக்கவும் முடியாது போலீஸால். ஏன்னா எஃப்ஐஆர் போட்டுட்டாலே அதுக்கு நெக்ஸ்ட்டு அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும் கோர்ட்டில், அதுக்கு பிறகு கேஸ் நடத்தணும். இது இல்லாமல் எஃப்ஐஆரை உடனடியாக க்ளோஸ் பண்ணவும் போலீஸால் முடியாது. எனவே இதை அடுத்து என்ன விதமாக கொண்டு செல்வது என்று போலீஸார் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு இந்த நகை திருட்டு புகார் பற்றின விஷயத்தில் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.